வணக்கம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் இதுமாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. வேலூரோட ஊட்டின்னு சொல்லக்கூடிய வேலூர் செங்கநத்தத்தில் தான் இருக்குது. நம்ம கைலாய ஸ்தாபனத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் மட்டும் தன்னோட மனசு ஒருநிலையை பற்றி நல்ல வாழ்ந்துருக்காங்க. அந்த கைலாய ஸ்தாபனத்தில் ஏகாமானந்த சாமி பார்த்திங்கன்னா 13வது குரு பூஜை நடக்குது. அந்த குரு பூஜை பற்றி நம்ம குருக்கிட்ட கேட்கலாம். ஜெயராம் குருஜி இருக்கார் நம்ம கூட. வணக்கம் ஐயா. வணக்கம். இங்கே நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனசு ஒருநிலை பற்றி நல்லா இருக்காங்க. சந்தோஷமான வாழ் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் பல பேருக்கு தெரியல இந்த குரு பூஜைனா என்ன, இல்லை கலந்துக்கிறதுனா இது யாரெல்லாம் வரலாம், இந்த மதத்துக்கார் மட்டும் வரணுமா, எல்லாருமே வரலாமா, இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். குரு பூஜைன்றது நம்ம ஆசிரியரே குருன்னு சொல்லுவாங்க. நம்ம தியானம் கற்றுக் கொடுக்குற சாமியும் குருன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம அவர் ஞாபகம், அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா, சாமி எப்படி வழி வழியாக வரணும். குரு பரம்பரை வர சொல்ல நாம் குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல குரு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர்கிட்ட நாங்கள் சிஷியனாக வர சொல்ல நாங்கள் அவருக்கு குரு பூஜை செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வழியாக வரவங்க எனக்கு பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு இந்த இடத்துல மடத்துக்கு வரவங்க அவருக்கு ஆகணும். இப்படி வாழையாக இந்த குரு பூஜைக்கு எல்லோரும் கலந்து, இதுக்கு மதமே இல்லை, அனைத்து மதமும் எல்லாரும் கலந்துக்கலாம். இதில் பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, ஆண் பெண் எல்லாரும் வரலாம். அது ரொம்ப புனிதம். குருன்றவர் ஒரு சாமியாக ஆகிறார். அந்த சமாதி ஆகிறது ஒரு சாமி, அது சாமியாகவே ஆகிடுவார் ஃபுல்லாகவே. இப்போ அந்த குரு பூஜைக்கு யார் கலந்துக்கிறாங்களோ அது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் அந்த குடும்பமே. ஏன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை நம்ம பார்க்க முடியும். அதை எப்போ வேணாலும் குரு பூஜை நம்ம பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சொல்ல எல்லாரும் அன்றைக்கி கலந்து குரு ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சு இது இங்கே முக்கியமான மட்டும் போயிடுறாங்க. ஆமாம், அது இந்த வாட்டி தெரியப்படுத்துறோம். நீங்களே சோசியல் மீடியாவில் அதிகம் விருப்பப்பட மாட்டாங்க. நாங்களும் கேட்டுருக்கோம். நாங்கள் ஏன் கேட்குறோன்னா, பார்த்துட்டு பல பேர் பலன் இல்லை, நீங்கள் உங்கள் எண்ணம் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க. 4 பேருக்கு தெரியணுன்றதும் நல்ல எண்ணங்கள் தான். அவங்களா ஒரு தேடுதல் வருவாங்க. இந்த சாமி கிட்ட போனோம், இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுறது போனால் அவங்களா தேடுதல் வர சொல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த ஆர்வம் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம கூப்பிட்டு வர்றது அது ஒரு சந்தோஷம். அதில் அது நல்ல சந்தோஷம்தான். இப்படியும் வர சொல்ல அது ஒரு தனி மகிமை இருக்கும். இவ்வளோ தூரம் போயிடும். இப்போ எல்லாருமே பாவம் நிம்மதி போகணும், ஒரு கோயிலாக போகிறாங்க, கோயில் எல்லாம் சுற்றிட்டு வராங்க. இங்கே வர சொல்ல இந்த மாதிரி ஒரு இடமே இல்லை. அப்படி ஒரு 5 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து NHலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கே இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் இருக்குதுன்னா அவங்களுக்கு அது கிஃப்ட். போனாங்க தான் தெரியும். நம்ம வேலூர்னா வெயில்னு சொல்லுவாங்க, ஆனால் வெயில் கிடையாது. ஆனால் வேலூர் விட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் மலை மேலே ஏறும்போது ஒரு ஊட்டி கொடைக்கானல் கண்டிப்பாக அது மாதிரி அழகாக. ஆமாம், அது ரசனையோடு வந்துட்டாங்கன்னா ஒரு வாட்டி வந்தாங்கன்னா இங்கே நம்ம மடத்துக்கு எப்பவுமே தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது தான். ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அவங்க ரெகுலராக இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் இப்போ உங்கள் மூலயமா அது கடவுள் எங்கள் குரு என்ன பண்ணார், உங்கள் மூலயமா அதை விளம்பரம் பண்ண வைக்கிறார். அவ்வளோதான். இது எனக்கு சம்பந்தமே இல்லை. சரிங்க. ஏன்னா எப்போ எது நடக்கணுமோ அது அவர் செய்வார். கண்டிப்பாங்க. அது வரலாம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். சரிங்க. நாங்களாம் போகிறோம் இங்கே வாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ எந்த நேரத்தில் யார் அனுப்பணும், இவங்களை அமிச்சா இந்த இடத்துக்கு போயிடுவாங்கன்னு அவர் நிர்ணயம் பண்ணிக்கிறாரு. இந்த வருஷம் உங்களை நிர்ணயம் பண்ணிக்கிறாரு. உங்க மூலியமா எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு இருக்குது. கண்டிப்பாக. கண்டிப்பா குரு அருள் பெறுறது ரொம்ப நல்லது. குரு அருள் இல்லாம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. நம்ம ஆசிரியர் கூட குரு, அது மாதிரி ஆன்மீகத்துல குரு, மாதிரி நம்ம ஆன்மீகத்தை நம்ம வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம புத்தகம் வெளியிட மாட்டாங்க. இந்த புத்தகத்தை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. வரும்போது ஃபுல்லா தெரிஞ்சு. கண்டிப்பா ஐயா, இந்த புத்தகம் இந்த மடம் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆக போகுது. 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் துவங்குது. இந்த சாமி சமாதி ஆனதுலேருந்து நான் இந்த மடம் ஓப்பன் பண்ணிருந்தேன். அவர் நினைவாக என்ன பண்ண ஒரு புக்கு வெளியிடுவேன். அவர் ஞாபகமாக தான். ஏன்னா இந்த புக்கு பார்க்குறவங்களுக்கு எனக்கும் அந்த ஞாபகத்துக்கு வரும். சாமி இன்னைக்கு 9/9 சாமி சமாதி ஆனார். அந்த ஞாபகமாக நான் ஒரு புக்கு ஒவ்வொரு வருடமும் 4 பேருக்கு இதில் தெரிஞ்சுக்கணும், பலன் அடையணும்னு தான் இதில் எழுதி இந்த புக்கை வெளியிட்டுனுக்குறேன் ஐயா. சரிங்க. எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோம் புக்கு. ₹1 வாங்குறது இல்லை. ஏன்னா எனக்கு இலவசமாக சொல்லி கொடுத்தத தியானத்துலேருந்து இங்கே யாருக்கிட்டே ₹1 வாங்க மாட்டேன். இலவசம் தான். அந்த புத்தகம் வெளியிட்ட அன்னைக்கு வர்ற அன்னைக்கும் எல்லாருக்கும் இலவசம் தான். இலவசமாக வாங்கிக்கலாம். இலவசமாக புக்கு கொடுக்குறோம். ஆனால் புத்தகம் டீட்டெயிலிங்காக இருக்கு. கரெக்டாக இங்கே செங்கநத்தத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் அழகாக செங்கநத்தம் கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்க. மலை மேலே ஊரில் கேட்டாலும் யாரு கேட்டாலும் ஸ்கூலாண்டு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. செங்கானாத்து ஸ்கூலாண்டு கேட்டால் சொல்லுவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பஸ் இருக்குங்களா? பஸ் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டில் 2 மணி நேரம் கரெக்டாக நின்றுட்டா
போய் வர்றது டைம் தான் பஸ்ஸு. அங்கேருந்து வருது, இங்கே வந்து இறங்கிட்டு திரும்பி போகும். அதனால் 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் இருந்தாங்கன்னா பஸ் யாருன்னா நேராக ஸ்கூலாண்டு வந்து இறங்கலாம். ஏதாச்சும் இருந்தால் ஆட்டோலையும் வரலாம், அவங்க சௌகரியம் தான் அது. சௌகரியம். ஆமாம். மடம் வந்து காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 வரலும் திறந்தே இருக்கும். திறந்துருக்கும். எப்போ வேணாலும் வந்து தியானம் பண்ணலாம். எல்லாரும் யாரும் தியானம் யார் வேணாலும் வரலாம், எந்த மதத்துக்கார வேணாலும் வரலாம், யாருன்னா வரலாம், எல்லாரும் வரலான்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது. இதுவே இல்லை. முதல்ல கடவுள்னா எல்லாம் ஒரே கடவுள் தான். நமக்கு வந்து கடவுள்னா எல்லாம் ஒன்று தான். மனிதனா நாங்கள் கடவுளை பார்க்குறோம், மனித ரூபத்தில் கடவுளை பார்க்குறோம். அவரு தானே பண்ண முடியும். எது செஞ்சாலும் இப்போ உங்களை கூப்பிட்றேன்னா நான் வாயிருந்தால் தான் கூப்பிடுவேன், நீங்களும் வாயிருந்தால் தான் என்ன கூப்பிட முடியும். ஆமாம். மதம் ஒன்று தான், மனிதன் தான் பிரிக்கிறோம் மதத்தை. சரி, அவங்களுக்கு தெரியாத வச்சு அவங்க செய்கிறாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு எங்களை மாதிரி வர சொல்ல அப்போ புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக. ஓ எல்லாம் ஒன்று தான், அப்போ எல்லாரையும் ஒன்றா பார்க்கலாம். கடவுள் வந்து யாரையும் பேதமாக பார்க்கவே இல்லையே. கண்டிப்பாக பார்க்குறது இல்லை. ஒரு வேலூருக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, இப்போ வேலூர் சென்ட்ரு, சென்னையிலேருந்து வந்தாலும் வேலூருக்கு வரலாம், பெங்களூர்லேருந்து வரலாம், திருப்பி நம்ம சித்தூர்லேருந்து வரலாம், ஆர்னி சைடுலேருந்து வேலூருக்கு வரலாம். இது சென்ட்ரு. கடவுள் ஒன்று தான். இதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுங்க. எல்லா மதத்துக்காரன் போனாலும் கடவுள்கிட்ட ஒரு ஆளுக்கிட்ட தான் போய் சேரணும். இதை யார் புரிதல் வந்தாங்கன்னா அப்போ மதத்தை பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. கரெக்ட். சென்ட்ரு அதான், கடவுள் தான் சென்ட்ரு பொதுவான. அவர் இந்த குரு பூஜை 13வது குரு பூஜை டேட்டும் 9/9/25 இது வந்து குரு பூஜை 13வது ஆண்டு குரு பூஜை விழா நடக்குது. அனைவரும் எல்லாரும் வந்து கலந்துக்கின்னு ஆசீர்வாதம் குருக்கிட்ட பெற்று சந்தோஷமாக வாழணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். குரு பூஜையில் கண்டிப்பாக கலந்துங்க. வேலூரோட ஊட்டின்னு சொல்லக்கூடிய சங்கநத்தத்தில் இது மாதிரி ஒரு ஆசிரமம் கைலாஷ் தபோவனம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமாக இயற்கை எழுதி சூழ்ந்த ஒரு அற்புதமான தபோவனம் இது. இங்கே வந்து ஜெயராம் குருஜி வந்து குரு பூஜை நடத்துகிறாரு. ஏகமனத சாமி இருக்கு, அவரோட குருக்கு. நீங்களும் வந்து கலந்துங்க. அது கலந்து 9/9/2024 9/9/2025 ஆண்டு வந்து கலந்துங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பிஃபோராகவும் வந்துடலாம். வந்து காலையில் வர விருப்பம் வந்தாலும் காலையில் வந்தாலும் அன்னதானம் உண்டு. மதியம் வந்தாலும் மதியம் குரு பூஜை முடிஞ்சோன்னா அன்னதானம் இருக்குது. அந்த அன்னதானத்தையும் விட்டுட்டு குரு அருள் பெற்று நீங்கள் இன்புற்று வாழ நம்ம ஊர் டீம் சார்பில் வேண்டிக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. சந்தோஷம்.